ஓடி என்னால் கை வலி எடுத்து ராசு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கண்டாலும் உண்மையை சொல்லணும்னா நான் ரஜினிகாந்த் சார் வில்லன் பண்ணுறதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து பாக்யராஜ் சார் செலக்ட் பண்ணிட்டோம். பாக்யராஜ் சார்ட்ட போய் கதை சொல்கிறோம். பாக்யராஜ் சார் பேசுகிறாரு, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். நான் வந்து ரகுவரன் சார் வந்து ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணுவேன். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் மாடலைசேஷன் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து மேக்ஸிமம் எடுத்துப்பேன். டேரக்டர்னா எனக்கு இப்போ நடிக்கணும்னு தோன்ற விஷயம்னா வந்து வெற்றிமாறன் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த நேச்சுரல் இது. ரெண்டாவது அந்த லோகேஷ் கனகராஜ் ப்ளே பண்ண விடணும். அந்த அந்த இதில் கொம்பெல்லாம் பண்ணுவார்ல விஜய் சேதுபதி சார், அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் கொடுத்து நடிக்க வைக்கிற ஒரு டேரக்டர் கூட நடிக்கணும்னு ஆசை. அவ்வளோதான். அந்த வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிஜிஎஸ் குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, உங்களோட ஜேர்னிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வில்லனா நடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்போம் ஒருத்தவங்களை பார்த்து. உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு? யாரை இன்ஸ்பயர் ஆகி நீங்க வில்லனா ஆகிட்டீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் ரஜினிகாந்த் சார் வில்லன் பண்ணுறதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருந்தேன். ஓகே. ஸோ சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் நம்ம படம் பார்க்கும்போது அந்த 16 வயதுங்கிறப்போ மேபி எனக்கு அப்போ தான் விவரம் தெரிஞ்ச வயசு. ஓகே. எனக்கு கமலஹாசன் சாரோட வந்து எனக்கு ரஜினி சார் தான் அந்த படத்தில் பிடிச்சிருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல, அந்த வயசில் ஹீரோன்னு என்ன வில்லன்னு என்ன எதுவும் தெரியாது. ஆனால் ரொம்ப அட்ராக்ட் ஆயிருந்தேன். ஏன்னா அவர் கருப்பாக இருந்தார், எங்கள் அப்பா மாதிரியே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஃபீல். மை டேட் ஆல்மோஸ்ட் லுக் சிமிலர் லைக் ரஜினிகாந்த் சார் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ரம் தேர் அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் ராஜா சின்ன ரோஜா அந்த படம் பார்க்கும்போது தென் ரஜினி சார் ஹீரோ ஆகிட்டார். பட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் த வில்லன் ஃப்ரம் ரஜினி சார். அதுதான் மைண்டில் இருந்தது. ஸோ ஹீஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபார் வில்லன். ஓகே, அதனால அண்ட் வந்து இப்போ ஒரு வில்லன் ரோல் நடிக்கணும், அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுக்கும்? பேசிக்லி வந்து நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த நடிக்கணும்னு நினைக்கும்போது ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சான்ஸ் கிடைச்சா நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ப்ராக்டிக்கலி இப்போ நான் மேக்ஸிமம் வந்து என்னோட சொந்த பேனர்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நடிச்சிட்டு இருந்தனால எனக்கு வந்து அந்த நடிப்போட அவுட் வந்துட்டு எவ்வளோ தூரம் எனக்கு க்ரஷ் பண்ணி யாரும் வாங்கினதில்லை. மேக்ஸிமம் நானே ஓவர் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணிவிடுவேணும் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த ஒன்ஸ் அப்பான டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது வந்து பிரசாத் முருகன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளி டைரக்டர். ஸோ ரொம்ப சிரமப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டேக் வந்து அபிராமி மேடம் கூட இருந்தது. ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. என்ன அபிராமி மேடம்ல வேற லெவல் ஆஃப் ஆக்டிங். ஸோ அவங்க கூட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்க முன்னாடி வந்துட்டு ஃபார் த ஆக்டிங் வந்து நான் ஒரு வில்லனிசம் காட்டணும். அதை நான் சொல்லலாமா தெரியல. ஜிப்பை கழட்டி மூடலாம் சீன். அது முதல் டேக்ல ஓகே சொல்லிட்டாரு. பின்னாடி லைட்ஸ் எல்லாம் ஒரே ப்ராப்ளமாக இருந்தது. பின்னாடி 2 பேர் உள்ளே இருந்தாங்க. ஸோ அது ஏதோ சவுண்ட் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீடேக் சொன்னார். எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் ஓகே சொன்னது ரீடேக் சொல்லிட்டாங்க. சரி சார் பிரதர் கொஞ்சம் கம்மி அமைதியாக இருக்குன்னு பின்னாடி சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அகெயின். 20 டேக் போயிடுச்சுங்க. என்னால் ஜிப்பை கழட்டி ஓடி என்னால் கை வலி எடுத்து ராசு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கண்டாலும் அவ்வளோ பொறுமையாக அபிராமி மேடம் வெயிட் பண்ணாங்க அந்த சீன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே, ஒரு நம்ம நடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நடிக்கிறதுன்றும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இட் டுக் டைம், ஆனால் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு என்ன இதுனா பிஜிஎஸ் குமார் அப்படின்னா என்ன? பிஜிஎஸ்க்கு காரணம் என்ன? இல்லை ஆக்சுவலி உங்க நேமே அதானா? அதான் இனிஷியல் கிராண்ட்ஃபாதர் நேம் குருசாமி, அப்பா பேர் செல்வராஜ், மை நேம் சரவணகுமார். ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் நம்ம ஒரு எம்ஜிஆர் மாதிரி நம்மள ஒரு பிராண்டிங் பண்ணுவோம் சினிமான்னு சொல்லிட்டு இவென்ச்சுவலி ஆல் மை பிஸ்னஸ் திங்ஸ் ஆர் இன் பிஜிஎஸ்ன்ற பேரில் வருது. ஐ ஹேவ் பியூட்டி கேர் அண்ட் ஐ ஹேவ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ஐ ஹேவ் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட். ஸோ எல்லாமே பிஜிஎஸ் நேமில் தான் பண்ணிட்டு இருந்தோம். அது மீன்வெல் அது அப்படியே சினிமாவுக்கு வரும்போது பிஜிஎஸ் நேம் போட்டு கொண்டு வரும். தட்ஸ் ஹவ் இட் கேம் பிஜிஎஸ். ஓகே. அண்ட் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் இந்த மூவியில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன? ரொம்ப திருப்தியாக இருந்தது. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோம் அப்படின்றது. எப்படின்னா வென் வி ஸ்டார்டட் 2013 எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு நடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பி ராமையா சார் அவங்க சன் கூட ஒரு படத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் இப்போ அபிராமி மேடம், பரத் சார், தலைவாசல் விஜய் சார் இவங்க கூட நடிக்கிறது போது எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஓகே, நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம சின்ன ஃப்ரெண்ட்ஸோட பண்ணால் கொஞ்சம் கூட்டம் தான் பார்க்கும், இவங்க கூட பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. நமக்கு வழக்கம் போல் சுயநலம் இன்னும் நிறைய சான்சஸ் ஒரு இல்லைன்னு ஒரு ஆசை தான். ஐ ஃபெல்ட் ஹாப்பி. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தேன்னா, ஒரு ஆல்ரெடி வி ஹேவ் டன் 3-4 ஃபிலிம்ஸ் பண்ணனால எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணும்போது அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள பார்த்து என்னென்ன காப்பி அடிக்கணும் அதெல்லாமே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ சினிமா அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்படும் போது ஹீரோவா தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருப்பாங்க. பட் வில்லன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எப்போ தோணுச்சு வில்லனா ஆகணும், வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்றது? அதுக்கு வந்து எங்க அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹீஸ் an individual independent director. ஸோ அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேடிப்பிடி அப்படின்னு சொல்லி 2013 ஒரு ஃபிலிம் பண்றதுக்காக கால் பண்ணாரு. அப்போ வந்து நான் செல்போன் ஷாப் நடத்திட்டு வந்தேன் சென்னையில். கேட்டு நீ வில்லன் பண்றியாடா அப்படின்னு கேட்டேன். சின்ன வயசுல வீட்டில் நான் கொஞ்சம் சேஷ்டை பிடிச்சி வந்தேன், எங்க அண்ணன் தான் அமைதியான. ஸோ அப்போ ஹி கால் மீ, சார் வில்லன் பண்ணுறியானா, ஹி நோஸ் மீ, லைக் நான் இப்போ பார்த்தா கண்ணாடி முன்னாடி பேசுறது போகிறது, அப்படி திடீர்னு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அதில் வர்ற வில்லனிசம் ஆள வந்தாலாம் பார்த்துட்டு அந்த கமலாவே மாறி சுற்றிட்டு வீட்டில் அந்த மாதிரி பண்ணனால அவன் கேட்டதுமே நான் ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணன்றதுனால கம்ஃபர்ட்டாக இருந்தது. அவர் தான் என்ன முத சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அவர் வந்துட்டாரு, அவர் படம் நடிக்க சொன்னார், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சேம் டிசம்பர் 13. இந்த படம் டிசம்பர் 13, அந்த படமும் டிசம்பர் 13. அது 2013, இது 2024. கோஇன்சிடென்ஸ். யா. சோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் வந்து வில்லனா நடிக்கணும் அப்படின்னா இந்த டைரக்டர் அண்ட் இந்த ஹீரோக்கு, இந்த டைரக்டரோட படத்துல இந்த ஹீரோக்கு நடிக்கணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க நீங்க? பேராசை தான் எல்லாருக்கும் இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் விஷயம் ரஜினி சாருக்கு பண்ணணும், செகண்ட் விஷயம் கமல் சாருக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் ஆசிட்டஸ் விஜய் சார், தனுஷ் சார், அஜித் சார், என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லாருக்கும் நடிக்கிறவங்களுக்கு பேராசை இருக்கிறதா நான் செய்யும். டைரக்டர்னா எனக்கு இப்போ நடிக்கணும்னு தோன்ற விஷயம்னா வந்து வெற்றிமாறன் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த நேச்சுரல் இது. ரெண்டாவது அந்த லோகேஷ் கனகராஜ் ப்ளே பண்ண விடணும். அந்த இதுல கொம்பெல்லாம் பண்ணுவார்ல விஜய் சேதுபதி சார், அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் கொடுத்து நடிக்க வைக்கிற ஒரு டைரக்டர் கூட நடிக்கணும்னு ஆசை. அவ்வளோதான், அந்த 2 பேர் இப்போதைக்கு. ஓகே. அண்ட் இப்படி சொன்னோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது சார் இந்த கதாபாத்திரத்தை வந்து நம்ம பண்ணிருக்கலாமா அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு படத்தை பார்த்து இந்த இடத்துல நம்ம நடிச்சிருக்கலாம் இந்த கதாபாத்திரத்துல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டர். ஓகே. வில்லன் கேரக்டர்ஸ்ல இல்ல, நான் எப்பவுமே அப்சர்வ் தான் பண்ணிருக்கேனே ஒழிய நம்ம அந்த இடத்துல பண்ணணும்னு இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. நான் வந்து ரகுவரன் சார் வந்து ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணுவேன். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் மாடலைசேஷன் வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து மேக்ஸிமம் எடுத்துப்பேன். அண்ட் மோரோவர் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு கரெக்டான கேரக்டர் அமையணும், அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சி அவர் பண்ணுறது. இப்போ என்ன வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, இம்ப்ரெசிவாக இருக்கணும்னா வி வில் ட்ரை அவர் ஓன் ஐடியாஸ். பட் இங்கே டேரக்டர்ஸ் வந்து இதுதான் மெஷர், இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் பண்ணணும், செட்டில்டாக பண்ணுங்க, இதுதான் ரியாக்ஷன் சொல்லும்போது நம்ம அதை தான் கொடுக்க முடியும். ஒரு சில டேரக்டர்ஸ் தான், அந்த வெற்றிமாறன் ஆகட்டும், லோகேஷ் சார் ஆகட்டும், தே வில் கிவ் த ஃப்ரீடம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்போது வி மே கெட் சம் பயங்கரமான அந்த ஜோக்கர் படத்தில் பேட்மேனில் ஜோக்கர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் கிடைக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு அவார்ட் வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு இதுக்காக அவார்ட் வாங்கணும்? பெஸ்ட் வில்லன். டெரர் வில்லன். ஓகே சார், கேள்வியே கேட்க வேண்டாம், அது வந்துடுச்சு. ஓகே. அண்ட் வந்து இப்போ நார்மலா வந்து நம்ம எல்லா ஜேர்னிலையுமே வந்து ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ சினிமாவாக இருக்கட்டும், ஈவன் வந்து ப்ரொஃபஷனலாக எந்த ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த சினிமா துறையிலையோ இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லையோ கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐ ஸ்டார்டட் அஸ் அ டீ பாய். 12 வயசுல டீ வாங்கி கொடுக்குற வேலைக்கு தான் போனேன், சைக்கிள் எடுத்துகிட்டு. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் ஹவுஸ், அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரம் தேர் வேரியஸ் ஜாப்ஸ் நிறையா. சைக்கிளில் தான் ரொம்ப நாள் சுற்றணும், அப்புறம் பைக்கில் சுற்றணும், வேரியஸ் ஃபீல்ட்ஸ். 16-17 ஜாப் வேலைக்கு போயிருக்கோம், வேறு தொழில் செஞ்சுருக்கோம். நிறையா வி ஹேட் அ வெரி வெரி ஹார்டஸ்ட் ஷிப். சாப்பாடு இல்லாமல் சென்னையில் நிறையா நாள் இருந்திருக்கோம், வீடு இல்லாமல் இருந்திருக்கோம். இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஒரு 100 பேர் நம்மளை நம்பி நல்லா இருக்காங்க வந்து ஐ ஃபீல் ஹாப்பி. கடவுளோட அருள். ஓகே. உங்களோட நேட்டிவ் எல்லாமே சென்னை? நான் ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் படித்தது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ சென்னை வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 20+ இயர்ஸ் ஆகிடுச்சு.
ஓகே. அண்ட் சினிமாக்குள்ள வரணும்னு எப்படி எங்க அண்ணன் தான் காரணம். அவர் தான் இழுத்து விட்டாரு. Okay. அவர் வந்தாரு, அவர் நடிக்க சொன்னாரு. அப்புறம் நடிச்சோம், அந்த படம் வந்துச்சு. நல்ல ஓரளவுக்கு எங்க ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்ளாஸ் கிடைச்சது. தென் அகைன் அந்த ஒரு கலைஞன் உள்ள இருக்கான்றது அப்பதான் தெரியும். கைத்தட்டல் வாங்க, அந்த தியேட்டருக்கு போகும்போது இன்டர்வல் எல்லாரும் என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் மேட் மீ இன்ஸ்பயர். லைக் ஓகே, நம்ம வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் தேர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 4-5வது படம்னு நினைக்கிறேன் இது நான் இப்போ பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆமா, அதே டைம் ஒரு நர்வஸும் இருக்கும். ஸோ yeah. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ அது ஞாபகம் இருக்கா அந்த ஐ ரிமெம்பர். அது எனக்கு என்னன்னா லைக் ஒரு குட் லக்கா பேட் லக்கான்னு தெரியல, எனக்கு வரிசையா எல்லா படத்துலயும் பிளாக் ஷேடு தான் அமையும். ஓகே. இன்னைக்கு கூட நான் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் அது என்னமோ கேமராக்கும் பிளாக்குக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு கேமரா பின்னாடி இருக்கும், நான் கேமராலேருந்து தள்ளி நடந்து போகணும். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன், உச்சி வெயில்ல. அதுதான் என்னோட ஐ ரிமெம்பர். அப்போ வந்து கேமராமேன் வந்து பொன் சங்கர்னு சொல்லியிருந்தாரு. அவர் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்சதுமே அவர் வந்து எங்கள் அண்ணாட்டையும் என்கிட்டையும் சொன்னார், இல்லைங்க இவர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க, கேமராவோட ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்லி தரல, ஹீ மூட் அக்கார்டிங்லி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அந்த பேசிக் நாலேஜ் உள்ளே இருந்துச்சா இல்லை படம் பார்த்தனால வந்துச்சா தெரியல. ஆக்சுவலி இந்த கேமரா அப்படியே டில்ட் ஆகும், நான் நடந்து போகிறதே டேரக்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகும் தான் சொன்னேன். கேமரா டில்ட் ஆகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ரைட்டுன்றாரு, அந்த மூமெண்ட்லேயே ரைட் எடுத்துகிட்டு போனேன். அது நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம சினிமா பண்ணுறோம் அப்படின்னு உள்ள ஓகே, அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் படத்தில் நீங்கள் வந்து லைக் எப்படி இந்த கேரக்டர் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஆக்சுவலாக நான் ரீச் ஆகணுன்றதை விட பயப்படுறேன்னு தான் சொல்லணும். என்னென்னா அந்த படத்தில் வந்துட்டு ரிவீல் பண்ண திருநங்கை வந்து நான் ஒரு தவறுதலாக பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுதான் ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் ப்ரீமியர் ஷோ பார்க்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு என்னை வந்து அப்ராமிமன் சுட்டுருவாங்க. சுட்டதுமே என் ஒய்ஃப் வந்து கை தட்டிட்டு இருந்தாங்க பக்கத்தில். நான் அப்படியே கொலை வெறியில பார்த்தேன்மா, என்னை சுட்டுட்டாங்கம்மா, நீ கை தேட்டிட்டு இருக்கேன்னு. இல்லைப்பா, நான் அந்த கேரக்டர் சொன்னேன், அந்த கேரக்டர்லாம் சுடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி பிக் நெகட்டிவ் ரோல். எனக்கு சீன்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனோட பட்ஜெட்டு ப்ளஸ் அந்த அபிராமி மேம் டேட்ஸ்னால வந்துட்டு எனக்கான சீன்ஸ் ஒரு 2-3 சீன்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட்ஜெட்டும் ப்ராப்ளம், டேட்ஸும் ப்ராப்ளம். ஸோ தென் டேரக்டர் சொன்னார், ஓகே இதை வச்சு ஃபைனல் டச்சப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. மோரோவர் எனக்கு வந்திருக்கிறதே வந்து ஒரு 4 to 5 சீன் தான் வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன், வி டிட் மை பெஸ்ட். அதெல்லாம் மொத்தமாக எல்லாருமே அதில் என்ன பெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? மறக்க முடியாத விஷயம், ஓகே, மறக்க முடியாத விஷயம்னா பாக்யராஜ் சாரும் நானும் வந்துட்டு 3.6.9 படம் பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து அது பார்த்திபன் சாரோட படம் இப்போ இது வந்திருந்தது, இரவு நிழல்களா, சாரி நிழலின் இரவுகளா, அதான் நிழலின் இரவுகள் படம். அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு நாங்களும் சைமல்டேனியஸாக அப்போ தான் அந்த பிளானுக்கு ரெடி ஆகிறோம். ஸோ நாங்கள் வந்து பாக்யராஜ் சார் செலக்ட் பண்ணிட்டோம். பாக்யராஜ் சார்ட்ட போய் கதை சொல்கிறோம். பாக்யராஜ் சார் பேசுவார், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு அவர் பாண்டிச்சேரி வந்துட்டார். ஓகே. ஸோ பாண்டிச்சேரி வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஒரு ரிஹர்சல் போகலான்னு சொல்லி எல்லாம் ரிஹர்சல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாக்யராஜ் சார் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours 5 hours. இட் வாஸ் எக்ஸலண்ட். அவர் ரொம்ப ஒரு ஹாப்பியாக, பாக்யராஜ் சார்லாம் நாங்கள் சின்ன வயசுல டிவியில் உட்காந்து பார்ப்போம். அது பாக்யராஜ் சார் படம்னா எங்கனாலும் நம்ம நின்றுடுவோம். அந்த பவுன் தான், அப்புறம் இந்த ராசுக்குட்டியா சம்திங், நிறைய படம். அவர் படம்லாம், ரஜினி சார் படம், இவர் படம்லாம் தான் நம்ம பார்த்து வளர்றோம். கமல் சார் வந்து எங்கள் அண்ணனோட ஃபேன், அண்ணன் வந்து கமல் சார் ஃபேன். அதனால பொதுவாகவே அண்ணன் கமலாக இருந்தால் தம்பி ரஜினி ஃபேனாக இருப்பாருன்ற மாதிரி நாங்கள் வந்து கமல் சார் படம்னா வாண்டடாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் அவர் வெறுப்பேற்றுவாங்க அண்ணன். ஸோ பேசிக்காக பாக்யராஜ் சாரை வந்து எல்லாருமே பிடிக்கும். ஸோ அவர் கூட உட்காந்து ஒரு 4-5 hours ரொம்ப கன்வீனியன்ட்டாக, அப்படி ரொம்ப ஃப்ரீடமாக எல்லாம் அவர்கிட்ட கேட்குறோம், சார் இது என்னாச்சு, அவர் பாரதிராஜ் சார் என்ன பண்ணார், இது என்ன பண்ணார் சொல்லி இஸ் ஓப்பனிங் அப் எவ்ரி திங். ரொம்ப அது அதான் நான் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சினிமேட்டிக் மூமெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சார் கூட ஸ்பெண்ட் பண்ணது தான். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு என் பையனுக்கு வந்து வேல்ஸ் காலேஜ் சீட்டுக்காக ஒரு ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி இவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த படத்துக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் கால் பண்ணேன், உடனே ஃபோன் எடுத்தார். அப்போ இப்போ எப்படின்னா நம்ம பாக்யராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஒரு ரிங்கில் எடுக்கிறாருன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் அந்த பாக்கியம்.
ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுமே லைக் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. அந்த மூமெண்ட்ல இன்னும் ஹாப்பியாக தான் இருக்க பாக்யராஜ் சார் கிட்ட பேசுறது. ஓகே. அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் படத்துக்காக வேற யார்கிட்டயாச்சும் இருந்து கால் வந்துச்சா? ஆக்சுவலாக தம்பிராமையா சார் வந்திருந்தாரு, படம் பார்த்தாரு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. டே ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன், அடுத்த படத்தில் உனக்கு கண்டிப்பாக சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. சரி நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோரோவர் இவர் நம்ம பரத் சார் அப்ரிஷியேட்டட், அபிராம் மேம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய பேர் எப்படி சொல்றது, ஒரு சிலர் இன்னும் ஸ்க்ரீனுக்கு பெருசாக வெளியில் வராமல் அடுத்த லெவலுக்கு நிற்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக. அது ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, ரிவ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு விஜயகாந்த் நடந்து வர மாதிரி இருக்கு, விஜயகாந்த் சார் நடந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு அது ஒரு ஐயோ என்ன விஜயகாந்த் சார் சொல்லி எல்லாம் ஹீரோ சைடே கொண்டு போகிறாங்க, வில்லன் சைடு யாரும் கொண்டு வர மாட்டாங்கன்னு. காட் பிளெஸிங். ஏன்னா இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் பண்ணனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ரீச் இருக்குன்றதை நான் இப்போ உணர்றேன். ஓகே. அண்ட் இன்னைக்கு கூட யாரையும் மீட் பண்ண போகணும். ஆமா அதான் விஜய் சேதுபதி சார் கூப்பிட்டுருக்காரு மொத்த டீமையும். 4 o'clock நாங்கள் போகிறோம் அவர் பார்க்கறதுக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னொரு 1 or 1.5 hours கண்டிப்பாக அவர் போய் மீட் பண்ணிடுவோம். வில் பி ஹேவிங் சம் டிஸ்கஷன் வித் ஹிம். அண்ட் இப்போ ஒரு சின்ன கேம் தான், நான் ஒரு சில இமேஜ் காமிப்பேன். ஸோ அது ரிலேட்டடாக கேள்வி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்த வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்பு. ஆமா. ஸோ பர்சனல் லைஃப்லயா இருக்கலாம், இல்ல சினிமாலயா இருக்கலாம், நிறைய பல்பு வாங்கியிருப்பீங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டேக் போறதுக்கு முன்னாடி இது டேக் அகைன் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே. ஸோ பல்பு வாங்கின விஷயம். ஐயோ டக்குனு இப்படி சொல்ல. சரி ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுதான் பெரிய பல்பு. உங்க வைஃப் அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, நல்ல வேலை தப்பிச்சிங்க. இல்ல நெக்ஸ்ட் இமேஜே வந்து இது ரிலேட்டடா தான் இருக்கும். நீங்க அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் இமேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ். நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம், இல்ல யாராச்சும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். அது மறக்க முடியாத ஒண்ணு, ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே. அந்த சென்னரியை வந்து எங்களுக்காக சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு, எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன், ஐ எம் வில்லிங் டு மேரி யூ, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லலை. தென் ஒரு 2 days கழிச்சு எங்கள் அம்மாட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. போய் பேசணும் அப்படியே. தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அவ்வளோதான். நான் டேரெக்டாக ஐ லவ் யூன்னு அப்படிலாம் சொல்ல, ஐ வில்லிங் டு மேரி யூன்னு கேட்டோம். டேரெக்டாக அவங்க அம்மாட்ட பேசுங்கன்னாங்க. 2 நாள் கழிச்சு சொன்னாங்க. நான் 2 நாள் கழிச்சு அவங்க அம்மாட்ட போய் பேசினேன். டன். ஓகே, சூப்பர் நைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு கஷ்டம் வந்து இப்போவும் வந்து என்னோட மனசுக்குள்ள இருக்கு, எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஸ்ட்ரகிள்? ஆக்சுவலி when I came to Chennai 2003 நினைக்கிறேன். 2003 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் வந்து இங்கே ஒரு வேலைக்காக வந்தேன், குடுவாஞ்சேரியில் ஒரு கம்பெனியில் வேலைக்காக வந்தேன். ஸோ அங்கே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. 6-7 பசங்க 8 பசங்கள், நானும் ஒரு பையனை தங்கியிருந்தோம். ஸோ நான் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தேன், அவங்களாம் சேலரி பேசிஸில் இருந்தாங்க. ஸோ ஐ யூஸ் டு கோ. ஃபர்ஸ்ட் டே வந்து நைட் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க, அந்த ஜெயிலெல்லாம் நிற்கிற மாதிரி ஒரு 30 பேர் 40 பேர். ஸோ அதில் தட்டை ஏந்திட்டு அந்த சாப்பாடை நெருங்கி போகும்போது அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்டு. என்னென்னா, அது அவ்வளோ பெரிய குண்டால் நம்மளே சாப்பாடு எடுத்து போட்டோம், ரசம் எடுத்து ஊற்றிக்கணும். அது நடந்து போகிறதுக்குள்ளே கண்ணில் தண்ணி வருது, எங்கள் அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க எத்தனையோ தடவை சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்ருப்போம், எதை மதிக்க மாட்டோம். வேர் ஐ ஃபெல்ட் தட் மூமெண்ட். அன்னையிலேருந்து சாப்பாடு யார் வச்சாலும் எந்த வேலையாக இருந்தாலும் 2 செகண்டில் போயிட்டு சாப்பிட்டு பழகிக்கிட்டேன். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகை. ஸோ இது வரைக்கும் எப்பயாச்சும் அழுதுருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்துக்காக? அம்மாக்காக அழுதுருக்கேன் நிறைய. அம்மா வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேபி 20 years அவங்களுக்கு சுயநினைவு இல்லை. ஸோ எப்போது இந்த பாட்டு வந்தால் இந்த தீயில் விழுந்த தேனா அந்த மாதிரி சாங்ஸை கிராஸ் போகும்போது, அப்புறம் மதர்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பாக அழுவேன். ஓகே. நீங்கள் அம்மா அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க அப்படின்னும் போது வீட்டில் என்ன சொன்னாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆல்வேஸ் ட்ரஸ்ட் மீ. லைக் இவர் போனால் எதாவது பண்ணுவார்னு. 2வது நான் கேட்க மாட்டேன் பொதுவாக. இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், போய் பட்டு திரும்பி வரட்டும் அப்படி தான் விடுவாங்க. அண்ட் ஷி ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ. எப்போனாலும் இப்போ தம்பிராமையா சார்லாம் வந்துட்டு இது பண்ணுவோம், அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவள் தான் வாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு படத்துக்கு நாங்கள் டிஸ்கஷன் போனது. ஸோ ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் என்னை ஜெயிக்கணும்னு ஆசை தான். அவளுக்கும் வந்து சினிமாவில் நான் ஜெயிக்கணும்னு ஆசை தான். மேபி எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்குமா என்னன்னு தெரியல, பட் மை ஒய்ஃப் சப்போர்ட்ஸ் மீ ஆல்வேஸ் இன் திஸ். பட் ஆனால் நிறையா பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்லாப் இவ்வளவு நேரம் சீரியஸா போயிட்டு இருந்துச்சுல ஸ்லாப் இது வரைக்கும் அடி வாங்கியிருக்கீங்களா ஸ்லாப் ஈவன் மூவிலயா இருக்கட்டும் இல்ல சீன்ஸ் அந்த மாதிரி இல்ல இல்ல பர்சனல் திருப்பூர்ல லைஃப்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யும்போது ஒரு 300-400 பேர் முன்னாடி எங்க ஓனர் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு பல்லார் நிறைஞ்சார். ஓகே அப்புறமா ஒரு வாரம் வேலைக்கு போகல. பட் வாங்கியிருக்கேன். நல்லா சரியான அவமானம் அது. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் மன்னிச்சுட்டு திருப்பி வேலைக்கு போயிட்டு அவட்ட 5 நாள் கழிச்சு. பட் என் வாழ்க்கையிலேயே ஸ்லாப்னா அந்த ஸ்லாப் தான். இன்னும் ஞாபகம் இருக்கு. சரியா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப்பா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்லாப் அதுதான். ஓகே சூப்பர் சார். தேங்க் யூ so much for coming. இவ்வளவு நேரம் வந்து ரொம்பவே அழகா எங்களுக்காக உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க் யூ so much for coming. And once again congrats. Thank you. வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ஒரு ஹைப்பர் லூப் நான் லீனியர் படம். ஒரு 4 கதை. அதாவது இன்றைக்கி யதார்த்தமாக நம்ம சென்னையில் நடந்துகிட்ருக்கிற எல்லாமே இருக்கும். அந்த உங்கள் வீட்டில் நடக்கிறது எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே இருக்கும். பொதுவாக ஒரு படத்தை வந்துட்டு நம்ம மொபைல்லையோ இல்லை ஒரு ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது அந்த ஒரு மூடு, அந்த ஒரு ரிதம், அந்த ஒரு ஆடியன்ஸோட கிளாப்ஸ், அந்த இதெல்லாம் வந்து வேறு லெவல். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு படம்ன்றது வந்துட்டு ஒரு 200 ஸ்க்ரீன் 300 ஸ்க்ரீன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு 20 படம் 15 படம் 8 படம் மினிமம் வந்துடுது. அதுலேயும் ஒரு 4-5 படம் பெரிய கம்பெனிஸோட படம் வரும்போது இந்த நியூ ஸ்டார்ட் அப் பண்ணி வர கம்பெனிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 180 ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ உங்களை எல்லாரையுமே போய் டேரெக்டாக தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்காக சொல்கிறேன். படம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப் பயங்கர பரபரப்பாக இருக்கும். டெஃபினட்டாக படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன விவர்ஸ், இன்னைக்கு ஷோ ரொம்பவே சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from சந்தியா.